ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி எதை பற்றி வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்னா, பாப்பாவுடைய 3rd பர்த்டே வீடியோஸ் தாங்க ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப பெருசாக கிராண்டானா கிடையாது, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு பர்த்டே ரொம்ப பெருசாக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம். 2nd பர்த்டே வந்து அம்மா வீட்டில், அதாவது பாண்டிச்சேரியில் கொண்டாடணும். 3rd பர்த்டே வந்து இங்கே சென்னையில் தான். கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. அது என்ன வருத்தம் அப்படின்றத நான் வீடியோ லாஸ்ட்டில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் யார் யாருன்னா வந்தாங்க, யார் யாருன்னா வரலை அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வாங்க ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். புது ட்ரெஸ் மட்டும்தாங்க போட்டா, மேக்கப் பண்ணுறதுக்கு சுத்தமாக காமிக்கவே இல்லை. எனக்கு ஆசை, அழகாக ஐப்ரோ விடணும், பிள்ளைக்கு நிறைய பூ வச்சு செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. ஆனால் அவள் எதுக்குமே விடலை, எல்லாத்துக்கும் அழுது அடம் முடிச்சிக்கிட்டே இருக்கிறா. என்ன தான் பண்ணுறதுனே தெரியல. அவசரம் அவ்வளோ அவசரம். அது மேலே இருக்கிற கேக்கு எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேகமாக கேண்டீனில் ஊதிட்டா. இருமான்னு சொல்கிறங்காட்டி ஊதிட்டா. இதில் நான் ஏன் சிம்பிளாக இருக்கிறேன்னா, எனக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே கரெக்டாக இல்லைங்க. ஏகப்பட்ட ட்ரெஸ் வச்சுருக்கிறேன். பட் மறுபடியும் குழந்த பிறந்ததால ரொம்ப எதுவுமே கரெக்டாக இல்லை. ஏதோ கருக்கு பிளாக் கலர் சேரீ கட்டியிருக்காங்கள, அவங்க தான் எங்கள் ஹவுஸ் ஓனர் அம்மா. அடுத்தது வந்து பிங்க் கலர் சுடிதார் இது போட்டிருக்காங்கள, பிங்க் இல்லை ஸ்கை ப்ளூ அது அவங்க வந்து எங்கள் மேலே வாடகை இருக்கிறவங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையும் மேலே வாடகை இருக்கிற பிள்ளை. இவர் தாங்க எங்கள் ஹஸ்பண்ட், நல்லா பார்த்துக்கோங்க சரிங்களா? வீடியோவுக்கு வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் இவர் தான். அதுக்கப்புறமா அந்த சைடில் ஒரு அண்ணா இருக்காங்க. அப்புறம் வந்து எங்கள் நாத்தனாரை காமிக்கிறேன். அவங்க உள்ளே போயிட்டாங்க. அதாவது எதுக்கு சிரிக்கிறாங்கன்னா, அவங்க வந்து கேக்கு வந்து பாப்பா அப்படியே ஊட்ட மாட்டாளாமா, கையில் பட்டுருமாம்மா. நம்ம கையை வச்சுக்கிட்டு அப்படியே வாயில் அமைக்க விட்றான். எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க இப்போவே பிள்ளைங்க. அதுக்கு தான் அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து எப்படின்னா, எனக்கு என்ன தான் சந்தோஷமாக கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் எங்கள் வீட்டு சைட்லேருந்து யாருமே வரலைங்க. எதுக்கு வரலன்னா, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைங்க. பெட்டில் அட்மிட் ஆகியிருக்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாத டைமில் அவங்கள போய் இன்வைட் பண்ணால் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு நாங்கள் சொல்லாமல் இல்லை சொன்னோம். பட்டு அவங்களால வர முடியாத சுச்சுவேஷன். எனக்கு ரொம்ப கஷ்டம். எங்கள் ஃபேமிலியிலேருந்து யாருமே வரலை. எங்கள் தம்பியாலையும் வர முடியாது. எங்கள் அம்மா தான் அங்கே வந்து என் தம்பியும் எங்கள் அப்பாவையும் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ யாராலையுமே வர முடியல. என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான். இதில் எங்கள் வீட்டுக்காருக்கு ஒன்றுமே புரியலைங்க. ஏன்னே தெரியல. கும்பலை கண்டாலுமே அவருக்கு ஒன்றுமே புரியாது போல். பாப்பா அழுவிட்டுருக்கா, ஓகே, அதுக்கு நான் சமாளிக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அது மேலே ஒன்று வெடிக்கும் தெரியுங்களா, அதையும் இது பண்ணலை, எதுவுமே பண்ணலைங்க எங்கள் வீட்டுக்காரர். எதுக்கு தான் டென்ஷன் ஆனாருன்றதுனே எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னே தெரியல. இதோ இருக்காங்கல்ல, இவர் தான் வந்து எங்கள் மச்சண்டார் சின்னவங்க. இவங்க 2 பேரும் வந்து ட்வின்ஸு. ஓகேங்களா? அதாவது வந்து இரட்டை பிறவைகள். இவர் எங்கள் வீட்டுக்காரர் தான் அண்ணா, அவங்க வந்து தம்பி. ஓகேங்களா? இவர் எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்தாலுமே தெரியும் கொஞ்சம் இதுவாக இருக்காங்கல்ல. இவங்க அண்ணன், அவங்க தம்பி. ஓகேங்களா? அடுத்தது வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து மிச்சரு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க, அப்புறம் வந்து இது பிஸ்கெட்டு எடுத்துன்னு வந்து கொடுங்க, சாக்லேட் எடுத்துன்னு வந்து கொடுங்க, எல்லாத்தையும் ஒன்றா வச்சு கொடுங்க அப்படின்ட்டு சொன்னேன். ஏன்னா பாப்பா அழுவிக்கிட்டே இருக்கா, யாருக்கிட்டையும் போகவே மாட்டேங்கிறான். எடுத்துன்னு வந்து கொடுங்கன்னு சொன்னேன் நான். ஆனால் இவன் என்ன பண்ணா, எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், ஒன்றுமே புரியல அவருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒன்றுமே புரியல. அதனால் வந்து ஹவுஸ் ஓனர் அம்மாவே எல்லாத்தையும் கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குற வேலையை பார்த்துட்டாங்க. ஏம்மா நீங்கள் பொறுமையாக வாங்க, நாங்கள் கிளம்பணும், எங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்ட்டு கட் பண்ண அவங்களாவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து எத்தனை மணிக்கு தெரியுமா, 7 to 7:30 மணிக்கு நாங்கள் கேக்கு வெட்டுறதா சொல்லியிருந்தோம். லாஸ்ட்டில் 9 மணிக்கு தாங்க கேக்கு வெட்டணும். என்ன இதில் எதனால் இவ்வளோ லேட் ஆச்சுன்னா, எங்கள் வீட்டிலேருந்து ரிலேஷன் எல்லாம் வந்திருந்தாங்களா, அவங்களுக்கு வந்து பிரியாணி செஞ்சு போடலாம் அப்படின்ட்டு பிளான். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து கவுச்சி சாப்பிட மாட்டாங்க. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்,
பன்னீர் பிரியாணி செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணியிருந்தோம். எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. லாஸ்ட்டில் வந்து பிரியாணி பவுடர் இல்லாமல் பிரியாணி எப்படிங்க செய்கிறது? அதனால வேகமாக போய் பிரியாணி பவுடர் வாங்கிட்டு வந்து செஞ்சு அவங்கள தாட்டுறங்காட்டியும் டைம் வந்து 9 ஆகிடுச்சு. இதனால் தாங்க ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து வரலை. ஆனால் அவங்க வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் இங்கே பேத்தி மேலே தான் இருந்துச்சு. ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க. எப்படி சொல்கிறதுனே தெரியல. எங்கள் வீட்டில் மேலும் 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 ஒவ்வொன்றும் வந்துகிட்டே இருக்கிறதால ரொம்ப கஷ்டம். இதுலேருந்து எப்படி மீண்டு வெளியில் வர்றதுன்றது ஒன்றுமே தெரியவே மாட்டேங்குது. அது இருக்காங்கல்ல, கேக் விட்றாங்களே, இவங்க தான் எங்கள் பெரிய மச்சாண்டார். ஓகேங்களா? பெரிய மச்சாண்டார் அதாவது எங்கள் வீட்டுக்காரோடைய அண்ணன். ஓகேங்களா? இது தாங்க எங்கள் ஃபேமிலி. இன்னும் இவங்க வந்து அக்கானா வரலை. இவங்க வந்து சின்ன அக்கா. இவங்களுக்கு பெரிய அக்கா இருக்காங்க ஒருத்தவங்க, அவங்க இன்னும் வரலை. ஓகேங்களா? எங்கள் சின்ன மச்சாண்டவருடைய ஃபேமிலி வரதா சொல்லியிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் நான் நிறையாவே பன்னீர் பிரியாணி நான் செஞ்சுருந்தேன். பட் அவங்க வரலை. அதுக்காக என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணோங்க. பாப்பா வேறு அழுவிக்கிட்டே இருந்தாலும் அவளுக்கு தூக்கம் வந்துடுச்சு. ஒரு பக்கம் பசி வேறு எடுத்துக்கிச்சு. அதனால் வந்து சீக்கிரமாக நான் போகிறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்ட்டு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தார். சரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் சாப்பிட வந்துட்டேங்க. இது தாங்க அவங்க கொடுத்த கிஃப்ட்டு. இது வந்து எங்கள் சின்ன மச்சண்டார் கொடுத்தாங்க. அவளுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருச்சு. அதை விடவே மாட்டேங்கிறா. என்னமோ தெரியல, சுத்தமாக விட மாட்டேங்கிறா. அவங்க தாங்க எங்கள் பெரிய மச்சண்டார். அது இருக்காங்களா, அவங்க தான் எங்கள் நாத்தனார். இவங்க தான். ஓகேங்களா? சாப்பிட்றத வீடியோ எடுங்கன்னு சொன்னேன். வீடியோ எடுக்க சொன்னேன். அவர் பாருங்களேன் எப்படி எடுத்து வச்சுருக்கிறாருன்னு. ஏன்ப்பா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அதுக்கப்புறமா ரொட்டேட் பண்ண சொன்னால் என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறாரு பாருங்க. ஏன்னா எங்கள் சாப்பிட்றத அவங்கள காமிக்கலாம் அப்படின்ட்டு நினச்சேன். இந்த மாதிரியே வீடியோ எடுப்பாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.